இந்த காலை பொழுது நான் தாவியானவர் என் மத்தியிலே நான் இந்த ஒரு நிமிஷம் அனுபவித்தது பரிசுத்தாவை எனது பலப்படுத்தி அவருடைய அபிஷேகம் எங்களுக்குள் கடந்து வந்திருக்கணும் விசுவாசிக்க எத்தனை பேர் இந்த விசுவாசிக்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலை பொழுது ஆண்டவருக்காய் நாங்கள் ஒரு நிமிஷம் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய நேரத்தை எங்களுடைய காலத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கோம். நாங்கள் எத்தனை பேர் எத்தனை தடவைகள் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் மனிதர்களாகவும் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்களாகவும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் ஆனால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் மனிதருக்குள்ளாய் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் ஆண்டவருக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்வை கொண்டிருக்கும். ஆமென். நாங்கள் ஆண்டவருக்காய் நாங்கள் நிலை வாழ்வை கொண்டிருக்கிறோம். இதனாலே நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஆமென். நம்மளுடைய என்னுடைய வாசகத்துக்கு முதலாவது வாசகத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். என்னுடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கார் என்பதை வாசிப்பதற்காக ரூபேஷ் எனக்கு ஒரு வசனங்களை போடுவீங்களா? சாலமோன் ஞானங்களை வாசிக்கிறோம். இதை பற்றி இல்லாதவர்கள் தவறாக கனிந்த உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொள்கிறார்கள். நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போரும், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறி குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள். உண்மையாக எனக்கு பிரியமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர்களே சகோதரி, இந்த வெள்ளிக்கிழமை என்பது பெருமையான ஒரு வெள்ளிக்கிழமையாக அல்ல. நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் மத்தியிலாக கடக்கப்படுகிற ஒரு வெள்ளிக்கிழமை. இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே ஒரு நாடுதான் தன்னுடைய துன்ப காரியத்தோடு தன்னுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு தன்னை புறக்கணித்தவர்கள் மத்தியில், ஏமாற்றினவர்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார். அவரை வெறுத்தார்கள். அவர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் இயேசு கடந்து சென்றார். ஆண்டவர் எங்களை அழைத்து எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக என்று கேட்டார்? சவால்கள் மத்தியில நாங்கள் நீரின் மத்தியிலோ அல்லது நெருப்பின் மத்தியிலோ நாங்கள் கடந்து செல்கிற பொழுது, வாழ்கிற பொழுது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆமீன். எத்தனை பேர் நாங்கள் விசுவாசிக்கிறோம்? இறை தந்தை நற்செய்தியூடாக, இந்த வார்த்தையினூடாக அவர் கொடுக்கின்ற கட்டளைகளை, திருச்சட்டத்தில் கொடுக்கின்ற சட்ட திட்டங்களை நாங்கள் கடைபிடிக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, மாற்றங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு செவிசாய்க்கிற பொழுது, அவருடைய திருச்சட்டத்தின் கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கை அப்படியாக மாறும். அதை நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். எனக்கு தேவையானவற்றை ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ்கிற போது நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நம்மை புறக்கணித்தவர்கள், சரியான ஆண்டவருக்குரிய சாட்சிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிற பொழுது மக்கள் எங்களை புறக்கணிப்பார்கள். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அவர்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. கடவுளை பற்றி அறிவு தங்களுக்கு உண்டு என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். நமக்கெல்லாம் கடவுளை பற்றியான அறிவு, அந்த தெளிவு, அவரை பற்றி உள்ள அந்த ஈர்ப்பு, ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்ற எண்ணங்களை அழைத்துக் கொள்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் ஒரு தன்னலத்தோடு, நாங்கள் பெருமிதத்தோடு நாங்கள் வாழ்கிற பொழுது அவர்களுடைய நடத்தையை நாம் எண்ணங்களை
கண்டிருக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு சாட்சி பகிர பிள்ளைகளாக, அவர் அவரது வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம். அவருடைய திருச்சட்டத்தில் கொடுக்கப்படுகிற கட்டளைகளை கடைபிடித்து நாங்கள் வாழ்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மையாகவே எங்களோடு கூட இருப்பவர்கள் மூலமாக நாங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு தள்ளப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு யூட்டர்னாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கடவுளுக்குள்ளாக மாறுகிற பொழுது நாங்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்கிற பொழுது நானும் நீங்களும் புறக்கணிக்கப்படுவது உண்மை. ஆண்டவரோடு ஆழமான உறவில் நாங்கள் வாழ்கிற பொழுது வாழ்க்கை கட்டியெழுப்பப்படுகிறது. எங்களுடைய சாட்சியான வாழ்க்கை இயேசுவுக்குள் மாத்திரம் அல்லாது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்களுடைய பகிரங்கமான வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரோடு சாட்சி பகிர வேண்டும். இதை நாங்கள் நற்செய்தியை வாசிக்கிற பொழுது எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்சி உள்ள வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தார் என்பதை பற்றி ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். நம்ம பார்க்கிறோம். அதை பாருங்க, நற்செய்தியில யோவான் எழுதிய சுவிசேஷத்துல இயேசு கலிலேயாவில் விட்டு நடமாடி வந்தார். யூதர்கள் அவர்களை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாடவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்த போது தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகவே சென்றார். இந்த கூடார விழா நடக்க ஆயத்தமாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த மக்களுடைய மத்தியில் அவர் செல்கிறார். அந்த கூடார விழாவுக்காக அவர் பகிரங்கமாக செல்லவில்லை, மறைவாக சென்றார். அவருடைய நேரம் இன்று வரவில்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர்களோடு இருந்தவர்கள், அந்த யூத தலைவர்கள், அங்கு இருந்தவர்கள் இவரைத்தானே கொள்ளை தேடுகிறார்கள், இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள் என்று சொல்லி சொல்கிற பொழுது இவர் மெசியாவாக அல்லது இயேசு கிறிஸ்துவாக இருப்பாரோ என்று ஒரு விவாதம் அவர்களுக்குள்ளே வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாட்சியான வாழ்க்கையை ஆண்டவருக்குள் வாழ்கிற பொழுது மக்கள் அவரை பார்த்து சொல்வார், இவர் மெசியாவாக இருப்பாரோ, இயேசு கிறிஸ்துவாக இருப்பாரோ இல்லை என்று சொல்லி இயேசு அவர் பகிரங்கமாக வாழாமல், பகிரங்கமாக அவர்கள் மத்தியில் வராமல், மறைவாகவே இருந்து செயல்படுகிற பொழுது ஆண்டவருடைய திட்டத்தை செய்து முடிக்க நேரம் காலம் வராதபடியினால் ஆண்டவர் பகிரங்கமாக அவர்கள் முன்னிலையில் வந்து சாட்சியாக நிற்கவில்லை. அவர்கள் மத்தியில் சாட்சியாக நிற்கவில்லை. அவர் மறைவாகவே இருந்தார். அவர்களை பற்றி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை பேரை நாங்கள் இவரைத்தானே கொல்ல தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவ வாழ்க்கையினால், எங்களுடைய பாவ செயல்களினால் எங்களோடு கூட இருப்பவர்களை, எங்களோடு கூட இருந்தவர்களை, எங்களோடு வேலை செய்து கொண்டிருப்பவர்களை நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய வாய் சொல்லினால் நாங்கள் கொலை செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கிறோம். உண்மையிலுமே இந்த உயிர்த்தாண்டவர் சமூகத்தில் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களை பற்றி எத்தனை பேர் இவர் உண்மையாகவே ஆண்டவருக்குள் இருக்கிறாரா, இவர் உண்மையாக வாழும் தெய்வமான அந்த மெசியாவை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உண்மையாகத்தான் இந்த காரியங்களை செய்கிறாரா, உண்மையாகத்தான் இந்த ஆராதனை செய்கிறாரா, உண்மையாகத்தான் தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்கிறாரா, இல்லை தன்னுடைய சொந்த பலத்தினாலே செய்கின்றார்களா சொல்லி எங்களை பற்றி எத்தனை பேர் குறை கூறியிருப்பார்கள். நாங்கள் எத்தனை பேர் மற்றவர்களை பற்றி மனதில் நினைத்திருப்போம், மற்றவர்களை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். எங்களை பற்றி பேசியிருந்தாலும் நாங்கள் பகிரங்கமாக ஆண்டவருக்கு சாட்சிப்படுத்தினாலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார், செய்து முடிக்க போகிறார் என்பது உண்மை. நாங்கள் உண்மையான சாட்சிகளாக இந்த எங்களுடைய வாழ்க்கை யூட்டனுக்குள்ளே மாறி வந்திருக்கு. நாங்கள் அடுத்த வசனங்களை நாங்கள் பார்ப்போம். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பினவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியாது. நான் அவரிடமிருந்து வருகிறேன்.
என்னை அனுப்பினவரும் அவரை. ஆம், எனக்கு பிரியமானவர்கள், சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உண்மையாகவும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற பொழுது, நான் உண்மையிலுமே ஆண்டவருடைய பிள்ளைதானா? நான் யார்? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? நான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இருந்து, அவருடைய பர்வதத்திலிருந்து, அவருடைய வழிகடத்தலினூடாக நான் இன்று உங்கள் முன்னிலை, நாங்கள் மற்றவர்கள் முன்னிலை இருக்கிறோம். இது உண்மை. மற்றவர்கள் என்ன சொன்னாலும், எங்களை ஏமாற்றினாலோ, எந்த காரியம் செய்தாலும், உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறதாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 21 அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்வது, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். நாங்கள் ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களாய் இருக்கிற பொழுது எங்களுக்காக எங்கள் முன்னிலையில் எல்லா கேள்விகளும் வரும். எங்களை பார்த்து கேள்வி கேட்பார்கள். உண்மையாக இவர் மெசியாவுடைய பிள்ளைகள் தானா? ஆண்டவருக்கு சேவை செய்பவர்கள் தானா? ஆண்டவருடைய ஆவியினூடாக அவர்களூடாக என்னை வழிநடத்துபவர்கள் தானா என்ற ஒரு கேள்வி, ஒரு புறக்கணிப்பு வரும். ஆனால் அந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் எங்களை இன்று நிலைநிறுத்தியிருக்கிறார். அவருடைய அன்புக்குள்ளே எங்களை வழிநடத்தியிருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த காரியங்களை சிந்தித்து பார்ப்போம். கடைசி வசனங்களை வாசித்து இந்த தேவ செய்தியை நாங்கள் இன்றோடு முடித்துக் கொள்வோம். இந்த கடைசி வசனங்களை பொருள். இதை கேட்டவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தேடவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அவர்களை பிடிப்பதற்கு தேடினார். அவருடைய நேரம் வராததால் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து இயேசுவை பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உண்மையிலுமே ஆண்டவர் யாருக்காக இந்த நாளிலே பிடிக்கப்பட போகிறார்? யாருக்காக கொலை செய்யப்பட போகிறார்? யாருக்காக அந்த சிலுவையாகிய துன்பத்தை, அந்த அவமான சின்னத்தை தன் தோள்களிலே சுமந்து தீர்க்க போகிறார் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருக்கு சிறிய காலம் இருந்து அவருடைய நேரம் வராத காரணத்தால் அவர் காத்திருந்தார். ஆண்டவர் அந்த நேரத்தை கொடுக்கும் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில அவர் காத்திருந்தார். தன்னுடைய நேரம் வரும் வரைக்கும் அந்த சிலுவைப்படுத்தினேருக்கார். நாங்கள் எத்தனை பேர் எங்களுக்கு வருகிற துன்பங்களை புறக்கணித்திருக்கிறோம்? எங்களுக்கு வருகிற தடைகளை ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்களை, இந்த கஷ்டங்களை அனுமதித்தார் என்று நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம். என்னுடைய நேரம் வரவில்லை, அந்த துன்பத்தை நான் என்னுடைய தோள்களில், அந்த நுகத்தடிகள் என் தோள்கள் நான் சுமந்து கொள்வேன் சொல்லி மனத்தாராளத்தோடு எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் காத்திருக்கிறார். அவர் மேல் சுமத்தப்பட்டிருந்த எங்களுக்காக, இவருடைய பாவங்களுக்காக அவர் மேல் சுமத்தப்பட்டிருந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடந்தார். எங்களுக்காய் மறைத்தார், எங்களுக்காய் உயிர்த்தார், எங்களுக்கு மறு வாழ்வு கொடுத்தார், எங்களை நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் செல்லும்படியாய், எங்களை பாவத்திலிருந்து கழுவும்படியாய் தன்னுடைய இரத்தத்தினாய் சிந்தி அந்த சிலுவையில எங்களை பாவத்திலிருந்து கழுவி எங்களை நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கத்தான் அவர் இன்னும் நேரம் வராமல் காத்திருந்து எங்களுக்காய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இந்த உண்மை சத்தியத்தை உண்மையாக நாங்கள் திருப்பலியிலே உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த வெள்ளை அப்பம் எங்களை நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அவருடைய உயிருள்ள தசையாக மாறும். எங்கள் நாவுகளை வருகிறக்கூடிய உண்மையுள்ள தசையாக மாறும். திராட்சை ரசியம் எங்களை பாவத்திலிருந்து கழுவுகின்ற இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இரத்தமாக எங்களுடைய நாவுகளை வருகிற பொழுது அந்த உயிருள்ள இரத்தமாக மாறி எங்களை பாவத்திலிருந்து கழுவி அவருடைய திரு இரத்தமும் அவருடைய சரீரமும் உங்களுடைய நிலை வாழ்வுக்கும் உங்களுடைய பாவத்திலிருந்து கழுவி உங்களை வழிநடத்தும் என்று சொல்லி வழிநடத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையாய் கொண்டாடுகிறோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா.
Praise the Lord. Praise the Lord.